வணக்கம். என் பேர் டாக்டர் சத்யன் டேனியல் பெரியசாமி. முதல்ல இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 5 விஷயத்தை தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ ஒரு தனி நபர் கிரியேட் பண்ற வீடியோ கிடையாது. இது ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஒரு 4 வருஷமா கஷ்டப்பட்டு வெவ்வேறு நாடுகள்ல இருந்தும் வெவ்வேறு ஸ்டேட்ஸ்ல இருந்தும் வெவ்வேறு துறைகள்ல இருந்தும் எடுக்கப்பட்ட டேட்டாவை ஒட்டு மொத்தமாக அனலைஸ் பண்ணி கொடுக்குற வீடியோ தான் இந்த வீடியோ. நம்பர் 2, இந்த வீடியோ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எங்கள்கிட்ட அவ்வளோ டேட்டா இருக்குது. அவ்வளோ டேட்டாவையும் ஒரே வீடியோவில் போட்டால் அது செட் ஆகும்னு எனக்கு தெரில. ஸோ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வீடியோவாக தான் இருக்குது. அதனால இந்த வீடியோவை பார்ட்டாக ரிலீஸ் பண்ணலாமா இன்னும் மொத்தமாக ரிலீஸ் பண்ணலாமான்னு எங்களுக்கே தெரில. இப்போதைக்கு நாங்கள் பார்ட்டாக ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நாங்கள் மொத்தமாக ரிலீஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வீடியோவோட கண்டென்ட் அந்த மாதிரி. 3வது, நாங்கள் எல்லாருமே திராவிடத்தால குறிப்பா திமுகவால பயனடைந்த மாணவர்கள். இன்னைக்கு நாங்க எல்லாருமே நல்ல நிலைமையில இருக்கோம், நல்ல ஒரு வாய்ப்பு வசதியோட இருக்கும். அந்த வாய்ப்பு வசதிக்கு எல்லாத்துக்குமே காரணம் திமுக என்ற தனி கட்சி மட்டும்தான் அப்படின்னு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அதனால திமுகவோட கள செயல்பாட்டாளர்கள் மாதிரி ஒரு காசு வாங்காமல் ஒரு டீ குடிச்சிட்டு வேலை பார்க்குற திமுக தொண்டன் மாதிரி நாங்கள் படித்த படிப்பை வச்சு திமுகவுக்கு ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். நம்பர் 4, இந்த வீடியோ நாங்கள் எந்த சூழ்நிலையில் போடுவோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, இந்த வீடியோ நாங்கள் போடுறப்ப திமுக கண்டிப்பாக ஆளுங்கட்சியாக இருக்கும். திமுக ஒரு மைனாரிட்டி ஆட்சி அமைச்சிருக்கும். அந்த ஆட்சியப்ப இந்த வீடியோவை நம்ம வெளியிடலாம், அப்போதான் நமக்கு சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம். ஏன்னா திமுகவும் மிஸ்கால்குலேட் பண்ணிருச்சுன்றதை நாங்கள் இடையிலே கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வெளியில் நாங்கள் யாருமே பேசிக்கல. வெளியில் எல்லாமே ஜென்ரல் நரேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் பேசிக்கிட்டோம். திமுக மிஸ்கால்குலேட் பண்ணிருச்சுன்னு நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி, அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே நாங்கள் கணிச்சிட்டோம். அப்படி கணிச்சு நாங்கள் வெளியில சொல்லாததுக்கு காரணம் என்னன்னா, நம்ம மைனாரிட்டி ஆட்சி திமுக அமையும், அப்போ நம்ம அதை சொல்லிக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். ஏன்னா அதுதான் எம்கேஎஸ் அவர்களுக்குமே ரிப்போர்ட்டா போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நாங்க எப்படி மிஸ்கால்குலேட் பண்ணோம், அதாவது இன்டெல் மாதிரியே இல்லை ஐபி மாதிரியே நாங்க எப்படி அதை மிஸ்கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள். இப்ப தாவேகாக்கு கிடைச்சிருக்க வெற்றி நேஷனல் லெவல் ஹெல்ப்பால மட்டும் கிடைச்ச வெற்றி கிடையாது. இட் இஸ் இன்டர்நேஷனல் அப்படின்ற பாயிண்ட்டை நான் ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, இனிமேல் அந்த பாயிண்ட்டை என்னால் வெளியில் சொல்லவே முடியாது, இல்லை அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. திமுக தலைமை கேட்டால் மட்டும், இல்லை திமுக தலைமையிலேருந்து யாராவது அப்ரோச் பண்ணால் மட்டும் நாங்கள் பண்ண ஒட்டுமொத்த ரிசர்ச்சை, நாங்கள் பண்ண ஒட்டுமொத்த டேட்டாஸை அப்படியே சப்மிட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்கோம். இப்போ தான் பிரிண்ட் அவுட் போட்டு வந்துருக்கு. என்ன அப்படின்னா நம்பர் 5, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணுறப்பே நாங்கள் 21 பேர், கரெக்டாக 22 பேர்னு வச்சுக்கலாம். அதில் 2 பேருக்கு நாங்கள் எதுக்காக அந்த டேட்டா கேட்டோம் தெரியாது. 22 பேருமே வாய்க்கரிசி போட்டுட்டு தான் இந்த வீடியோவை மேக் பண்ண உட்காந்துருக்கும். இதை ப்ரெசென்ட் பண்ணுறது வேணா நானா இருக்கலாம், இதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு எல்லாமே என்ன மாதிரி பயன்பெற்ற இளைஞர்களோடது. இந்த பொறுப்பை, இந்த ப்ரெசென்ட் பண்ணுற பொறுப்பையும் இந்த லீட் பண்ணுற பொறுப்பையும் நான் ஏன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நான் தான் இந்த டீம்ல இருக்கிறதுலையே வயசானவன். வயது ரீதியாக சொல்கிறேன், நான் தான் ரொம்ப சீனியர். அதனால இந்த போஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, நான் தான் கொஞ்சம் அதிகமாக படிச்சிருக்கேன். நான் தான் டாக்டரேட்னு நினைக்கிறேன், வேறு யாரும் டாக்டர். மற்ற எல்லாருமே MBA, ஃபாரின்ல லண்டனில் MBA, அப்புறம் அமெரிக்காவில் MBA, இந்த மாதிரி, அப்புறம் ME, மாஸ்டர்ஸ், MS இந்த மாதிரி தான் படிச்சிருக்காங்க. நான் மட்டும்தான் டாக்டரேட் முடிச்சிருக்கேன். அதனால 2 விஷயம் இருக்கிறதுனால நான் எடுத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, அந்த பசங்க மூஞ்சியை காமிச்சு அந்த பசங்களோட, ரொம்ப சின்ன பசங்க, அவங்களோட லைஃப்பை ரிஸ்கில் வைக்க நான் விரும்பலை. நான் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால, நான் இன்னும் எனக்கு கல்யாணமாக ஆகலை, ஒன்றும் ஆகலை. I'm single too. I don't have anyone to take care of or anyone to take care. So நானே அந்த பொறுப்பு எடுத்துக்கலாம், உயிர் போகிறதா இருந்தால் என் உயிர் போட்டோம் அப்படின்ற ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையிலையும் ஒரு திமிர்லையும் நான் இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிட்டேன். உண்மை இதுதான். இதை நாங்கள் ஒரு ரிசர்ச்சாக தான் பண்ணியிருக்கோம். இந்த ரிசர்ச்காக நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஸ்டார்டிங்லே. அப்போ தான் இந்த ரிசர்ச் எவ்வளோ சீரியஸான ஒரு ரிசர்ச், இதுக்காக நாங்கள் எவ்வளோ உழைப்பு போட்டிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த ரிசர்ச்காக எங்கள் டீமில் இருக்கிற 2 நபர்கள் H1ஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் 2 நபர்கள் ஒரு லீடிங் திங்க் டேங்க்ல வேலை பார்க்குறாங்க. 2 பேர் வெவ்வேறு மாற்று கட்சிகள்ல, ஒருத்தர் ஒரு கூட்டணி கட்சியிலையும் இன்னொருத்தர் வேற ஒரு கட்சியிலையும் இத்தனை நாள் மெம்பரா இருந்து ஒரு திங்க் டேங்க் லெவலுக்கு போய் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுட்டு வந்திருக்கோம். இதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் இதை மறந்துட்டேன். இது போக நான் என்னோட ரிசர்ச் டாக்டரேட்டை பண்ணியிருக்கேன். இந்த ரிசர்ச்காகவே இது மாதிரி எல்லாத்தையும் கலந்து எல்லாரும் கொடுத்த டேட்டாவையும் அனலைஸ் பண்ணி ஒட்டு மொத்தமாக ஒரே ரிசர்ச்சாக ப்ரிப்பேர் பண்ணி தான்
இந்த வீடியோவை நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம். இப்போ இந்த வீடியோ யாருக்கு புரியும் அப்படின்னா, காமன் ஆடியன்ஸ்க்கு, அதாவது ஜென்ரலாக இப்போ நீங்கள் யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 80% புரிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப அரசியல் தெளிவு இருக்குது. நான் வந்து ஒரு திமுக ஆதரவாளராக இருக்கேன், நான் வந்து ஒரு திராவிட சிந்தனை இயக்கவாதியாக இருக்கேன், நான் வந்து ஒரு லெஃப்ட் ஐடியாலஜிஸ்டாக இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 85% புரிய வாய்ப்பு இருக்குது. நான் வந்து ரொம்ப தீவிரமான திமுக ஆதரவாளர், ரொம்ப தீவிரமான திமுகவோட நடைமுறைகள் எல்லாம் பின்பற்றிக்கிட்டே வர்றேன், அவங்க எடுக்கிற ஒவ்வொரு மூவும் எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு நீங்க சொல்ற நபரா இருந்தா உங்களுக்கு ஒரு 90% புரிய சான்ஸ் இருக்கு. திமுகல ஹை லெவல் திங்க் டேங்க் இருக்கிற நபரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, ஹை லெவல் திங்க் டேங்க் அதாவது ஹை கமாண்ட் கிடையாது, ஹை லெவல்ல திங்க் டேங்க் லெவல்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 95% புரிய வாய்ப்பு இருக்கு. ஹை கமாண்டுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாருக்கும், அது மட்டும் இல்லாம குறிப்பா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை ஹேண்டில் பண்ற மினிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ 100% புரியும். லெட் மீ ஸ்டார்ட் வித் இன்னைக்கு 2026 எலெக்ஷன்ல திமுக தோல்வியை தழுவி இருக்கு. நம்ம எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. நம்ம எல்லாரும் 200 எதிர்பார்த்தோம், பட் கிடைக்கல. திமுக தலைமையே வந்து மைனாரிட்டி ஆட்சி அமைஞ்சிரும் அப்படின்னு தான் வந்து ஐபி ரிப்போர்ட் போயிருக்கும், எல்லா ரிப்போர்ட்டும் போயிருக்கும். டேர்ன் அவுட் வேற மாதிரி இருந்திருக்கு. ஏன் டேர்ன் அவுட் வேற மாதிரி இருந்திருக்கு? திருமாவளவன் அவர்களே ஒரு பேட்டியில சொல்லும்போது, மைனாரிட்டி ஆட்சி திமுக அமைக்கும்னு நினைச்சேன், அதனாலதான் நானும் எலெக்ஷன் நினைக்கலாம்னு நினைச்சு ஒரு ஹியூ கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தாலே ஒரு சின்ன புரிதல் நமக்கு வந்துடும். இந்த தேர்தல் தோல்வின்றது குறைஞ்சபட்சம் அரசியல் வட்டத்துல மேல்மட்டத்தில் இருக்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு புரிஞ்சதான் தான் இருந்திருக்கு. சமூக ஊடகங்கள்ல இயங்கிட்டு இருக்கிற திமுக உடன்பிறப்புகளுக்கு தான் இது புரியலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் அதை ஃபர்ஸ்ட் புரிய வச்சிடணும் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமா இருந்தேன். இது எல்லாமே முன்கூட்டியே தலைமைக்கும் இல்லை தலைமையில் இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இப்போ வந்து தலைமையில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸை, ஐடிவிங்க, ஒரு நிறுவனத்தை குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை. அந்த நிறுவனத்தை டிஸ்மேண்டில் பண்ணணுமோ இல்லை அந்த நிறுவனத்தை கைமாற்றி விடவோ தேவையில்லை. இப்போ நம்ம கையில் இருக்கிறது அந்த நிறுவனம் தான் இல்லையா? அந்த நிறுவனத்தை எப்படி ரொம்ப நல்லா பயன்படுத்த முடியும், இல்லை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த புரிதல் நம்ம எல்லாருக்குமே வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் தாண்டி வந்துட்டீங்கனாலே நீங்கள் எங்களை நம்புறீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை குறைஞ்சபட்சம் இவங்க ஏதோ சொல்ல வர்றாங்க, என்னன்னு தான் கேட்போம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம எல்லாருக்கும் என்ன அதிர்ச்சி அப்படின்னா, 2021 26 வரைக்கும் தமிழ்நாடு பார்த்த ஆட்சிகளிலேயே மிகச்சிறந்த ஆட்சி. இதை நான் சொல்ல தேவையில்லை, நம்பர்ஸே சொல்லும். எல்லா நேஷனல் நம்பர்ஸ்லையும் தமிழ்நாடு பெஸ்ட் பெர்ஃபார்மிங்காக இருக்குது. எல்லா கிரைட்டீரியாலையும் தமிழ்நாடு முன் இருக்குது. அப்படி இருந்தும் நம்ம தோத்துருக்கோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதை ரொம்ப சிம்பிளான விடை நமக்கு தேடுறப்ப கிடைக்கிற விடை என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராமால தோத்துட்டோம், சோஷியல் மீடியாவால் தோத்துட்டோம், இந்த ஓட்டு பிரிஞ்சிருச்சு தோத்துட்டோம், அந்த ஓட்டு பிரிஞ்சிருச்சு தோத்துட்டோம், அந்த லாபி வேலை பார்க்கல, இந்த லாபி வேலை பார்க்கல, இந்த மினிஸ்டர் தப்பு பண்ணிட்டாரு, இப்படி பார்த்துட்டு இருக்கோம். இதை ஒரு கழுகு பார்வையில பார்க்க கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது 2023லயோ 2021லயோ இல்ல 2019லயோ கிடையாது, 2009. ஆமா, நான் திரும்பவும் சொல்றேன், இது எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது 2009. இது ஆரம்பிச்சது பிஜேபியோ இல்ல காங்கிரஸ்ன்ற கட்சியோ கிடையாது, ஒரு நிறுவனம், ஒரு தனிப்பட்ட நிறுவனம். இந்த பாயிண்ட்ல இருந்து நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த வீடியோ இனிமேல் வடச்சென்னை படம் மாதிரி போகும். ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வரும், ஏகப்பட்ட நேம்ஸ் வரும், முன்னாடி போகும், பின்னாடி வரும். அதாவது நான் லீனியரா இருக்கும்னு நான் சொல்ல வர்றேன். மொத்தம் நாங்க எடுத்து வச்சிருக்க நோட்ஸ் மட்டும், அதாவது நோடல் பாயிண்ட்ஸ் மட்டும் 134 நோடல் பாயிண்ட்ஸ், 134 கேரக்டர்ஸ், எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது இல்லையா? அதனால தான் நாங்கள் பிரித்து இந்த வீடியோவை போடுறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம். இந்த நேரத்தில் நாங்கள் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறோம். எந்தெந்த இன்ஃபர்மேஷன் பப்ளிக்கலி ஆக்சசபிளாக இருக்கோ, எல்லாருக்கும் பொதுவாக இருக்கோ, அந்த இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும்தான் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல போகிறோம். வி ஆர் ஜஸ்ட் கனெக்டிங் த டாட்ஸ், அவ்வளோதான். அதே மாதிரி நாங்கள் பண்ண ரிசர்ச்சில் நாங்கள் பப்ளிக்காக அவைலபிளாக இல்லாத இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நாங்கள் எடுத்திருப்போம் இல்லையா? அதை எதையுமே நாங்கள் இந்த வீடியோஸில் சொல்ல போகிறதே இல்லை. ஏன்னா அதுதான் எங்கள்கிட்ட இருக்க ட்ரம்ப் கார்ட்ஸ் இல்லையா? அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சியோ இல்லை டிராவிடியன் ஐடியாலஜி இருக்க எந்த ஒரு கட்சியோ உருவானாலும் அந்த கட்சிகளுக்கு இந்த ட்ரம்ப் கார்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். அப்போ கார்டை வெளில தூக்கி போட்டுட்டு கேம் விளையாட முடியாது இல்லையா? அதனால அதை நாங்கள் வெளில சொல்ல போகிறது இல்லை. ஆனால் பப்ளிக்காக இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸையே உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு டார்ச் லைட் அடிச்சு காமிச்சா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறோம். திமுக தலைமைக்கோ இல்லை திராவிட சிந்தனையாளர்களுக்கோ தலைமைக்கோ அவங்க எல்லாருக்குமே இப்படி ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணுன்றதுக்காக தான்
இந்த ப்ரெசன்டேஷனை நாங்கள் பண்ணுறோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன்டா 2026 ஆட்சி மாறி இருக்கு, 2026 மாறின ஆட்சிக்கும் 2009க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆக்சுவலாக மேலே சொல்லப்பட்ட ஒரு நிறுவனம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நிறுவனம் 2009 தான் தொடங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எந்த முதலாளிக்கு எந்த கான்ட்ராக்ட் கிடைக்கணும், எந்த தேர்தலில் எந்த கட்சி ஜெயிக்கணும், அதுவும் எத்தனை சீட்டு ஜெயிக்கணும், யார் அரசியலுக்கு புதுசாக வரணும், எந்த ஊழல் இப்போ எந்த ஊழலை பெருசாக்கப்படணும், அப்படி எல்லாத்தையுமே ஆர்கஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறது இந்த நிறுவனம் தான். ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் சொல்றேன். இந்தியாவில் மிக பெரிதா ஊடகங்களால் பேசப்பட்டது 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு. அது ஊழலே கிடையாதுன்றது இன்னைக்கு நம்ம பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆர்எஸ் அவர்கள் புத்தகமே போட்டிருக்காரு. அந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கை ஆர்கஸ்ட்ரேட் பண்ணதே இந்த நிறுவனம் தான். இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒரு நிறுவனம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இந்த நிறுவனத்தோட பேரை சொல்றதுல எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. அந்த நிறுவனத்தோட பேர் VIF, விவேகானந்தா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன். அது ஒரு திங்க் டேங்க். அந்த திங்க் டேங்க் தான் இத்தனை விஷயத்தையும் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், எப்படிடா ஒரு திங்க் டேங்க் உள்ள ஆர்கஸ்ட்ரேட் பண்ணணும்? ஒன்றும் இல்லை, இப்போயே இந்த வீடியோவை பாஸ் பண்ணிடுங்க. பாஸ் பண்ணிட்டு போய் விக்கிபீடியா பேஜில் அந்த ஆர்கனைசேஷன் தொடங்கப்பட்டப்ப அந்த ஆர்கனைசேஷனில் இருந்தவங்க யார் யார் அப்படின்னு விக்கிபீடியா பேஜ்லேயே ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கும். அந்த விக்கிபீடியா பேஜை போய் பாருங்க, உங்களுக்கே புரியும். VIF அந்த ஆர்கனைசேஷனோட பேக் எண்ட் இல்லைன்னா அந்த ஆர்கனைசேஷனை ஆரம்பிச்சவங்களோட ஐடியாலஜி, கோர் ஐடியாலஜி ஹிந்துத்துவா, அவ்வளோதான். அது ஆர்எஸ்எஸோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன், ஒரு RSS 2.0 அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பவர்ஃபுல், பொலிட்டிக்கலி, எக்கனாமிக்கலி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலி ஸோ பவர்ஃபுல் தான் RSS. அந்த ஃபவுண்டேஷனுக்கும் தமிழ்நாடுக்கும் என்ன சம்பந்தமோ அதை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் நாங்கள் பேச போகிறோம். வேற எதையுமே நாங்கள் பேச போகிறதே இல்லை. ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, VIF ஆரம்பிக்கப்பட்டப்ப அதில் மெம்பராக இருந்தது யார் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க விக்கிபீடியா பேஜில், கரெக்டாக? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் அவங்க எல்லாருமே சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அவங்க எல்லாருமே சம்மந்தப்பட்ட 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு ஆரம்பிக்கப்பட்டதுக்கு காரணமே ஒரு ஆப்ரேஷன் தான். அந்த ஆப்ரேஷன் பேர் ஆப்ரேஷன் திராவிடா. ஹிந்துத்துவ திங்க் டேங்குகளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், இந்திய நிலப்பரப்பில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அது இங்கே OBC கூட்டமைப்பால் மட்டும்தான் நடக்க போகுது அப்படின்றத உங்களுக்கு தெரியும். அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த திங்க் டேங்க். ஆக்சுவலாக இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் RSSஐயும் பாஜகவையும் வீழ்த்தக்கூடிய இல்லை ஹிந்துத்துவ சக்திகளை வீழ்த்தக்கூடிய ஒரே ஒரு தத்துவம், அவங்களால விழுங்கி செரிக்க முடியாத ஒரே ஒரு தத்துவம் இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த தத்துவம் திராவிடம் தான். அந்த தத்துவத்தை தூக்கி நிற்கிற ஒரே ஒரு கட்சி, ஸ்ட்ராங்கான கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கணும்னு அவங்க ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஆப்ரேஷன் திராவிடா. ஆப்ரேஷன் திராவிடாக்கும் இப்போ விஜய் ஆட்சிக்கு வர்றதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ரொம்ப சிம்பிள். VIF ஆப்ரேஷன் திராவிடாவை எடுத்துகிட்டு போய் அப்ரோச் பண்ணது எல்லாரும் நம்ம பிஜேபி நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக கிடையாது. அவங்க எடுத்துகிட்டு போய் அப்ரோச் பண்ணது முதல்ல காங்கிரஸ் கிட்ட. 2006, 2011 ஆட்சி வந்து ரொம்ப குறிப்பாக பார்க்க வேண்டிய ஆட்சின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த ஆட்சியில் தான் மிகப்பெரிய டேமேஜை திமுக சந்திச்சிச்சு. ஏன்னா அன்னைக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தது, திமுக குறிப்பாக தமிழ்நாட்டில் பண்ணிக்கிட்டு இருந்தது மைனாரிட்டி ஆட்சி. அந்த மைனாரிட்டி ஆட்சிக்கு சப்போர்ட்டாக இருந்தது யாருன்னா காங்கிரஸ். 2009 ஈழத்தில் போர் உச்சத்தில் இருக்கும்போது அன்னைக்கு பாமக தன்னோட ஆதரவை விலக்கிக்கிச்சு. பாமக தன்னோட ஆதரவை விலக்கிட்ட உடனே சிபிஎம்மே ஆதரவை விலக்கிக்கிச்சு. அன்னைக்கு காங்கிரஸால் ப்ரப்போஸ் பண்ணப்பட்டது என்ன அப்படின்னா, அதிமுகவும் காங்கிரஸும் கூட்டணி வச்சு அந்த ஆட்சியை கவுக்கலாம் அப்படின்னு. கலைஞரோட ஆட்சியை 2009. அது திமுகவோட தலைமைக்கு நிறைய பேருக்கு இப்போ இருக்கிறவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பெல்லாம் இருக்குல்ல, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதற்கு அப்புறம் காங்கிரஸால் எடுக்கப்பட்ட முடிவு எதுவுமே காங்கிரஸ் தன்னிச்சை எடுக்கப்பட்ட முடிவு இல்லை. அது VIFோட அட்வைசரி திங்க் டேங்க்ஸ் கொடுத்த ஐடியாஸ் தான் அது. ஏன் அப்படின்னா, கலைஞரோட ஆட்சியை கலைச்சு ஒரு புது ஆட்சியை உருவாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவ்வளோ ஈஸியா மக்கள் மத்தியில ப்ரொஜெக்ட் ஆகாது. அது மக்கள் மத்தியில ஒரு அவர்ஷனை கொடுக்க போகுது. அப்ப அந்த அவர்ஷனுக்கு எப்படி ஈடு கட்டுறது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சப்ப அவங்க கைக்கு வந்த கேண்டிடேட் தான் மிஸ்டர் விஜய். அப்ப மிஸ்டர் விஜய் காங்கிரஸோட ஹைகமாண்டில் கூப்பிடப்படுறாரு. கூப்பிட்டு அன்னைக்கு விஜய்க்கு ஆஃபர் பண்ணப்பட்டது என்ன அப்படின்னா, மாநில தலைவர் பதவி. மாநில தலைவர் பதவி மட்டும் விஜய்க்கு ஆஃபர் பண்ணப்படல. அன்னைக்கு அதிமுக கூட்டணியில காங்கிரஸோட ஆட்சி அமைஞ்சிருந்தா அந்த கூட்டணி ஆட்சியில விஜய்க்கு அவங்க கொடுப்பதா ப்ராமிஸ் பண்ணப்பட்டது துணை முதலமைச்சர் பதவி. அதாவது ஒரு 28 வயசு பையனுக்கு, 28 வயசு நடிகனுக்கு VIF ஆஃபர் பண்ணது 2009 துணை முதலமைச்சர் பதவி. அன்னைக்கு அந்த துணை முதலமைச்சர் பதவியில் இருந்தது யாரு தெரியுமா? தமிழ்நாடுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். 40 வருஷம் கஷ்டப்பட்டு ஓடா தேஞ்சு உழைச்சு ஒரு கட்சிக்காக உழைச்சு
இருக்கிற பதவியில் ஒன்றுமே தெரியாத ஒரு நடிகன் தன்னோட ஃபேஸை காமிச்சு தன்னோட பிரபலியத்தை யூஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு எந்த ஒரு உழைப்பும் போட முடியாதது அப்படிங்கிறத இன்னைக்கு நடக்கலை, முன்னாடியே நடந்திருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. 2009 அதாவது 28 வயசா இருக்கிற ஒரு பையனுக்கு இவ்வளோ பெரிய ஆசை கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த பையனுக்கு அந்த ஆசை விடுமா? இல்லை அப்படி பொட்டன்ஷியலாக இருக்கிற ஒரு கேண்டிடேட்டை அந்த நிறுவனம் தான் விடுமா? விடாது இல்லையா? ஸோ அவங்களோட பயணம் அங்கேருந்தே தொடங்குச்சு. குறிப்பாக சொல்லணும்னா இதே காலகட்டத்தில் அதாவது விஜய் வந்து காங்கிரஸ் தலைமையை போய் பார்த்துட்டு வர்றாரு இல்லையா, அப்போ தான் விஜய்க்கு மாநிலத்தில் அவரோட திரைப்படங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்கப்படுது. அப்போ விஜய் போய் சரண்டர் ஆன இடம் தான் அதிமுக. அண்ணன் கூட அனில் மாதிரி வேலை செஞ்சேன்னு சொன்னாரே, அந்த அதிமுகட்ட விஜய் போய் சரண்டதுக்கான ரீசன் என்னன்னா, காங்கிரஸ் அன்னைக்கு கைவிட்டுருச்சு. ஏன்னா அன்னைக்கு ஆட்சி கவிழ்ப்ப காங்கிரஸ் தலைமையில் இருக்கிற ஒருத்தவங்க வந்து அதை ஒத்துக்கலை, இல்லை அது தப்பு அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிமுகவை நம்ப முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஆட்சி கவிழ்ப்பு நடக்கலை. காங்கிரஸே எப்படி இந்த நிறுவனம் ஆம் ட்விஸ்ட் பண்ணுச்சுன்னா, அதுக்கு அடுத்து வர்றது தான் மிகப்பெரிய ட்விஸ்ட், 2G வழக்கு. அதுக்கப்புறம் இந்த நிறுவனம் காங்கிரஸ் ஒத்துக்காததுனால காங்கிரஸ் ஆம் ட்விஸ்ட் பண்ண கொண்டு வந்தது தான் 2G வழக்கு. 2G வழக்கில் ஒரு CAG ரிப்போர்ட்டை மட்டும் வச்சு எப்படி இவ்வளோ பெருசாக எல்லா மீடியா, எல்லா நிறுவனங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒருத்தரால் ஒரு மிகப்பெரிய ஆர்கஸ்ட்ரேஷனை நடத்தி நிகழ்த்த முடியும் அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்தோம், கண்கூடாக பார்த்தோம். அதை பண்ணதே இந்த நிறுவனம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டப்ப அந்த நிறுவனத்தில் இருக்கிற மெம்பர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கல்ல, அவங்க எல்லாருமே 2G வழக்கில் ஒரு தரப்பாக இருந்திருப்பாங்க. அந்த தரப்பு எப்படி எல்லாம் இந்த நிறுவனத்துக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு கணக்கு போட்டு நீங்களே பார்த்துக்கங்க. இப்போ 2Gயை பற்றி பேசிட்டதுனால 2G வந்து அது ஒரு தனி சாப்டர். எப்படி 2026 தனி சாப்டரோ அதே மாதிரி எப்படி 2Gயை பிளான் பண்ணாங்க, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க, யார் யார் காங்கிரஸ்க்குள்ளே இருந்தே வேலை பார்த்தாங்க அப்படின்றது ஒரு தனி சாப்டர். அதுக்கு ஆல்ரெடி ஆராசான புக்கு போட்டு வச்சிருந்தாலும் அந்த புத்தகத்தில், அதாவது 2G கேஸ் புத்தகத்தில் இல்லாத தரவுகள் எல்லாமே நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். அதுவுமே வேணும்னா சொல்லுங்க, நாங்கள் தர ரெடியாக தான் இருக்கோம். அண்ணா ஹசாரே அவர்கள் தன்னோட போராட்டத்தை தொடங்கினாரு. போராட்டத்தை தொடங்குறதுக்கும் போராட்டத்தை முடிக்கிறதுக்கும் எப்படி இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சவங்க எல்லாரும் அந்த போராட்டத்துக்கு போய் சேர்ந்தாங்கன்னு நம்ம நோட் பண்ணணும். அது மட்டும் இல்ல, இந்த நிறுவனத்தால் காங்கிரசிடம் கையளிக்கப்பட்ட ஒரு வாய்ப்பா இருந்த திரு சி. ஜோசப் விஜய் அவர்களும் அந்த போராட்டத்துக்கு போய் பங்கெடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை யாருமே நம்ம நோட் பண்ணவே இல்லை. சோ நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டோம்னா விஜய் என்னன்னு தெரியாம போனாரு அப்படின்னு. கிடையாது. விஜய் வாஸ் வெல் ஸ்கிரிப்டட்லி டிரெக்டட் பை திஸ் ஆர்கனைசேஷன். இப்ப 2Gயை காரணம் காமிச்சு திமுக மேல ஒரு பழியை சுமத்தியாச்சு. அப்போ திமுக மேலே பழிய சுமத்தியாச்சு அப்படின்னா அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? நம்ம அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. ஏன்னா இங்கே வந்து ஸ்டேட் பார்ட்டிஸ் தானே, அதிமுக கரெக்டாக ஆட்சிக்கு வந்துச்சு. இந்த இடத்துல 2011 அதிமுகக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க கவனிக்கணும். குறிப்பாக ஜெயலலிதாவின் வலதுகரம் என்று சொல்லப்பட்ட சசிகலா போயஸ் கார்டன் வீட்டில இருந்து துரத்தி அடிக்கப்பட்டார். அதுக்கு காரணம் என்னன்னு நீங்க கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். அவங்க துரத்தி அடிக்கப்பட்டதுக்கு அப்புறம், அதாவது வெளியில அனுப்பப்பட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வந்தது யாருன்னா திரு சோ ராமசாமி அவர்கள். இப்ப நீங்க கொஞ்சம் பின்னாடி போங்களேன். சோ ராமசாமி அவர்களோட பத்திரிகையில அந்த காலத்துல சப் எடிட்டரா வேலை பார்த்துட்டு இருந்தவருக்கும் அந்த விஐஎஃப்க்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு கொஞ்சம் பொருத்தி பாருங்க. விஐஎஃப் நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்களே விக்கிபீடியா பேஜ், அந்த விக்கிபீடியா பேஜ்ல அந்த முக்கியமான ஆர்கனைசருக்கும் சோ ராமசாமிக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு பாருங்க. ஜெயலலிதா அவர்களிடம் ஆம் ட்விஸ்ட் வைக்கப்படுவது தான் திரும்ப ஆபரேஷன் திராவிடா. ஸோ ஆப்ரேஷன் திராவிடா இஸ் நாட் அலோன் ஃபார் கலைஞர் அண்ட் டிஎம்கே, அது ஜெயலலிதாவிடமும் ஆம் ட்விஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி ஆம் ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்பட்டது தான் 2013 விஜய் அவர்கள் வந்து அண்ணா ஹசாரே மூமெண்ட்டில் போய் சேர்ந்தது. நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டோம் தலைவா படத்துக்கு வந்து அண்ணனை கை கட்டி நிற்க வச்சதுக்கு வந்து காரணம் டைம் டு லீடுன்ற ஒரு வார்த்தை. அந்த டைம் டு லீடுன்ற ஒரு வார்த்தையினால அவங்க ஈகோ ட்ரிப்பாகி அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. கிடையாது. ஜெயலலிதா ஹாவ் ஃபோர்சீன் இட். விஜய் விஐஎஃப்பால் நடத்தப்படுகிறார் என்பதை அவங்க அறிஞ்சிருக்காங்க. கரெக்டாக விஜய் வந்து அண்ணா ஹசாரே மூமெண்ட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் விஜயத்தான் அடுத்து பவராக உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி திமுக எப்படி விஜயோட 2 படங்களை டீல் பண்ணுச்சோ அதே மாதிரி விஜயை டீல் பண்ணாங்க ஜெயலலிதா. எப்படி? ரொம்ப இல்லை, கொடநாட்டில் நிற்க வச்சாங்கல்ல கேட்டில், அதே தான். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அண்ணன் வந்து மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டார், நான் இனிமேல் போக மாட்டேன் அப்படின்னு. அதை நம்பி அந்த படத்தை விட்டாங்க, அந்த டைம் டு லீடை மட்டும் அழிச்சிட்டு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது எங்கே அப்படின்னா 2014 மோடியோட எலெக்ஷன் ரேலியில். இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன்,
மோடியா லேடியான்னு கேட்ட எலெக்ஷன்ஸ் ரேலியில விஜய் அவர்கள் யாரு பக்கத்துல போய் உட்கார வைக்கப்பட்டாருன்னா மோடி அவர்களோட எலெக்ஷன் ரேலியில 2014 மோடி கூட போய் விஜய் நின்னுட்டாரு. அப்ப ஜெயலலிதா அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடநாட்டுல நிக்க வச்சுட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல தான் கவனிக்கணும். ஜெயலலிதா 2013 நிக்க வச்சதுக்கு முன்னாடி ஒரு படம் வருது. அந்த படம் ரொம்ப முக்கியமான படம். நம்ம எல்லாருமே விஜயோட கெரியரை, அதாவது ஆக்டிங் கெரியரை அந்த படத்துக்கு முன்னாடி அந்த படத்துக்கு அப்புறம்னு ரெண்டா பிரிச்சிடலாம். அந்த படம் தான் துப்பாக்கி. அந்த படம் ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா அது ஒரு வெல் ரிட்டன், வெல் டைரக்டட் அஜெண்டா மூவி. அவ்வளவுதான். ரொம்ப அழகா எழுதப்பட்ட ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிரான அஜெண்டா மூவி தான் வந்து துப்பாக்கி. அதுக்கு நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதை தாண்டி நம்ம அந்த படத்துல பார்க்க வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு நம்ம பேசுறோம் இல்லையா, ரூட் மாஃபியா அப்படின்னு சொல்லி பேசுறோம் இல்லையா, அந்த ரூட் மாஃபியா ஆரம்பிக்கப்பட்டது அந்த படத்துல இருந்து தான். ஏன்னா அந்த படத்துக்கு தான் முத திரு ஜெகதீஷ் பழனிசாமி, அதாவது இன்னைக்கு ரூட்டோட நிறுவனராக இருக்கிறார் இல்லையா, அந்த நிறுவனர் ஜெகதீஷ் பழனிசாமி விஜய்ட்ட மேனேஜரா வந்து சேர்ந்தது அந்த படத்துல தான். ஸோ எப்படி இது எல்லாமே கோயின்சிடென்டலா இருக்கும்னு எனக்கு தெரியல. அந்த படம் ஒரு பக்கா அஜெண்டாவான படம், இஸ்லாமியர்களுக்கு எதிரான படம். அந்த படத்துக்கு முன்னாடி தான் போய் அண்ணா ஹசாரேவோட மீட்டிங்ல அண்ணன் நின்றுட்டு வராரு. அந்த படத்துல தான் ரூட் மாஃபியா தொடங்கப்படுது, அதாவது ரூட் தொடங்கப்படுது. அந்த படம் ஜெகதீஷ் பழனிசாமி வந்து சேர்ற படம். எப்படி இது வெறும் படம் தானப்பா, கோயின்சிடென்டலா நடக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா சரிங்க. துப்பாக்கி படத்தை தமிழ்ல விஜய் அவர்கள் நடிச்சாரு. அந்த படத்தை ஹிந்தியில நடிச்சது யாரு? திரு அக்ஷய்குமார் அவர்கள். அக்ஷய்குமார் யாருன்னா திரு மோடி அவர்களை பேட்டி எடுத்தவர். எப்படி இவ்வளோ கோயின்சிடென்ஸ்னு எனக்கு தெரியவே இல்லை. ஓகே, ஸோ இப்போ உங்க எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ரூட் அப்படிங்கிற நிறுவனத்தை நடத்துறது, ஆப்ரேஷன்ஸ் பண்றது வேணா திரு ஜெகதீஷ் பழனிசாமியா அவர்களா இருக்கலாம். அதோட பிஆரை ஹேண்டில் பண்றது வேணா திரு ஜெகதீஷ் பழனிசாமியா இருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்த ப்ளூ பிரிண்ட்டும் ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரும் அந்த நிறுவனத்துக்கு கொடுக்கப்படுவது விஐஎஃப் மூலம். ஸோ இணைய உடன்பிறப்புகளே, இணையத்தில் சுத்தம் எனது நண்பர்களே, உங்களோட எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. உங்களோட எதிரி ரூட் அப்படின்ற வேடத்தில் இருக்கிற விஐஎஃப். சரி, நான் இன்னொன்னையும் சேர்த்து சொல்றேன். அந்த படத்தை அவங்க கைமீற விட்டுட்டாங்க. யாரு? செல்வி ஜெயலலிதா அவர்கள். அவங்க கைமீற விட்டுட்டதுனால அதுக்கு அடுத்த படத்துல பிடிச்சிட்டாங்க. பரவாயில்ல. இப்ப ஜெயலலிதா கதைக்கு திரும்ப வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஜெயலலிதாவை எப்படி இந்த விஐஏ ஃபார்ம் ட்விஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா, இருக்கே கொள்ளை கேஸு, அதான் சொத்து குவிப்பு வழக்கை வச்சு ட்விஸ்ட் பண்றாங்க. அதாவது கீழமை நீதிமன்றத்தில் 2014 தீர்ப்பு வருது. என்னன்னா, ஜெயலலிதா திட்டமிடப்பட்ட கொள்ளைக்காரி அப்படின்னு மைக்கேல் டி குன்ஹா அவர்கள் அந்த தீர்ப்பு கொடுத்துட்டாரு. ஹீஸ் அ காட் ஃபியரிங் மேன். ஐ திங்க் ஹி வாஸ் வெரி ஹானஸ்ட். மைக்கேல் டி குன்ஹா அவர்கள் அந்த தீர்ப்பை கொடுத்த உடனே அது மேல்முறையீடு போறாங்க. மேல்முறையீடு போடுறப்ப ஜெயலலிதாவுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு that we have lost the battle அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ ஜெயலலிதாவுக்கு கையில் ஆட்சி இருந்தால் தானே இந்த ப்ரெஷரெல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவங்க எதிர்கட்சி ஆயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. எப்போ அப்படின்னா 2014 காலகட்டத்தில், 2015 காலகட்டத்தில். அப்போ அதுக்கு அடுத்து வரப்போகிற தேர்தலில், குறிப்பாக 2016 தேர்தலில் அவங்க எடுக்கிற முடிவு என்னன்னா, நம்ம ஒரு பெரிய எதிர்கட்சியாக போய் உட்காந்துக்குவோம் அப்படின்னு அவங்க வந்து முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்து கூட்டணி எதுவுமே வேணாம், நான் தனித்து போட்டியிடுறேன் அப்படின்னு சொல்லி தனித்து போட்டிடுறாங்க. ஆனா ஜெயலலிதா பின்னு இருந்த, நிழலா இருந்த சசிகலா அவர்களும், குறிப்பா சொல்லலாம் திரு மா நடராசன் அவர்களும் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா, ஆட்சின்னு ஒன்று இருந்தால் தான் நம்மளால லாபி பேச முடியும், ஆட்சின்னு ஒன்று இருந்தால் தான் நம்மளால டீல் பேச முடியும். ஸோ நம்ம கையில் பவர் இருக்கணும், எப்படியும் தீர்ப்பு வந்துடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த பவரை கையில் தக்க வச்சுக்கணும்னு நினைச்சு மூன்றாவதாக ஒரு கூட்டணியை அமைக்க வைக்கிறாங்க. அதாவது மக்கள் நல கூட்டணி. அந்த மக்கள் நல கூட்டணி அமையாத பட்சத்தில் அன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்திருக்கும், இது எதுவுமே நடந்திருக்காது. அந்த மக்கள் நல கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதாவால அந்த பிரஷரை தாங்க முடியல. ஜெயலலிதா தன்னோட உயிரை ஸ்வீட் சாப்பிட்டு மாய்த்து கொண்டார்கள் என்பதே தரிசனமான உண்மை. உலகத்தில் எத்தனையோ சூசைடல் கேஸ் பார்த்துருக்கேன். ஆனால் ஸ்வீட் சாப்பிட்டு தன்னோட உயிரை மாய்ச்சிக்கிறது வந்து ரொம்ப கொடுமை. இதை நான் சொல்லலை, ரிப்போர்ட் சொல்லுது. என்ன ரிப்போர்ட்னா, ஆறுமுகசாமி ஆணையம் சொல்லுது. ஆறுமுகசாமி ஆணையத்தின் ரிப்போர்ட் படி ஜெயலலிதா நிறையா ஸ்வீட் சாப்பிட்ருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அப்போ ஜெயலலிதா ஹாவ் அக்செப்டட் த ஃபேட் that she had lost the battle, the war.
அவங்க தோத்துட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்க அந்த சண்டை போடுறதை நிப்பாட்டிக்கிட்டாங்க. அதே நேரத்தில் கலைஞரும் காலம் சென்றுட்டாரு. ஸோ 2 பேரும் இல்லாத ஒரு இடத்துல விஏஎஃப் முடிவு பண்ணுது ஆப்ரேஷன் திராவிடாவை ரொம்ப தீவிரமாக இறக்கலான்னு விஏஎஃப் முடிவு பண்ணுது. இந்த இடத்துல தான் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆப்ரேஷன் திராவிடா ஏன் விஏஎஃப்க்கு அவ்வளோ முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு. அதுக்காக அவங்க வேரியஸ் பீப்புள்ஸை ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்க வேரியஸ் ஆப்ஷன்ஸை வச்சுருக்காங்க. அதுக்காக அவங்க வேரியஸ் ஸ்ட்ரக்சர்ஸை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, வாட் இஸ் திஸ் விஏஎஃப்? விஏஎஃப்னா என்னென்னா, அது ஒரு பப்ளிக் பாலிசி திங்க் டேங்க். அவ்வளோதான். ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன். உலகத்தில் இருக்கிற இல்லைனா இந்தியாவில் இருக்கிற பல்வேறு ரிசர்ச்சர்ஸை கொண்டு வந்து பப்ளிக் பாலிசிஸும் கவர்மெண்ட்ஸும் அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் எப்படி மூவ் பண்ணணும், எப்படி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணிக்கணும், எப்படி தங்களோட கேம்பெயின்ஸை ஷூட் பண்ணணும், எந்த மாதிரியான பிளான்ஸ் போடணும், எந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் போடணும், எந்த மாதிரியான பிஸ்னஸஸை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற பப்ளிக் பாலிசி திங்க் டேங்க். அவ்வளோதான். அது எந்த விதமான இல்லீகலோ சட்ட அங்கீகாரம் மற்றதோ கிடையாது. அது ரொம்ப சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பு. அவ்வளோதான். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ விஏஎஃப் 2009 உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறையா பேரை ட்ரை பண்ணாங்கன்னு. அப்படி ட்ரை பண்ணப்பட்ட ஒரு ஆள் தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள். அதாவது கலைஞரும் ஜெயலலிதா அவர்களும் மறைந்த பின்னர் புஷ் பண்றது யாரு அப்படின்னா திரு ரஜினிகாந்த் அவர்களை புஷ் பண்றாங்க. அத்தனை நாள் வெறும் கமர்ஷியல் படங்கள் மட்டுமே நடித்திட்டு இருந்த ரஜினிகாந்தை வெறும் 2 படம் எடுத்த டைரக்டரான திரு பாரஞ்சித் அவர்களை கூட்டிகிட்டு வந்து 2 படங்கள் பேக் டு பேக் படம். அதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த ஒரே ஒரு பெரிய ஹிட், ஒரு பெரிய ஹீரோ வச்சு ஒரு ஹிட் எது அப்படின்னா மெட்ராஸ் தான். எப்படி பாரஞ்சித் அவர்களை கூட்டிகிட்டு வந்து ரஜினிகாந்தோட ஒரு படம் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அதுவும் அந்த காலகட்டத்துக்கு தேவையான திராவிடம் மற்றும் தலித்திய பார்வையில், காலான்றது திராவிடம், கபாலிங்கிறது தலித்திய படம், 2 படங்கள் பேக் டு பேக் கொடுக்குறாங்க. அதுவும் கபாலி ஃப்ளாப் ஆனதுக்கப்புறம் காலா கொடுக்குறாங்க. அதுக்கான காரணம் என்னென்ன அப்படின்னு யோசிக்கணும். அது வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் தவிர அவர் ஒரு வலதுசாரியாக தான் அறியப்படுறாரு இல்லையா. குறிப்பாக சொல்லணும்னா அவரோட பிஜேபிக்கு இருந்த கனெக்ஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு அவர் ஒரு வலதுசாரியாக தான் அறியப்படுறாரு. அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் எதுக்காக ஒரு இடதுசாரி படம் எடுக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி இல்லை. அவரோட படங்கள் எப்பயுமே ஒரு இடதுசாரியத்துவமே பெருசா வந்ததே கிடையாது. ஆனா அதுக்கு அப்புறம் நடிச்சிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா லால் சலாம் மாதிரியான படங்கள் நடிச்சிருக்காரே தவிர எதுக்காக ஒரு இடதுசாரி படத்தை தன்னோட கெரியரோட உச்சம், அன்னைக்கு வந்து ரஜினிகாந்த் உச்சத்துல தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்குமே பெரிய ஹிட் கொடுக்குறவர் தான். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பேட்டையெல்லாம் மிகப்பெரிய ஹிட். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் எதுக்காக ஒரு இடதுசாரி படம் நடிக்கணும் அப்படின்றத யோசி. அந்த இடத்துல 2016-17 நம்ம எல்லாருமே உற்று நோக்க வேண்டிய ஒரு போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம். அது மக்களா வெகுண்டெழுது இந்த சொசைட்டிக்கும் இந்த சிஸ்டமுக்கும் எதிராக இருக்க கோபங்களை வெளிப்படுத்தின ஒரு போராட்டம். அந்த போராட்டம் எப்படி முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா, அந்த போராட்டத்தின் முடிவா திரு ஓபிஎஸ் அவர்கள் ஹீரோவாக்க ட்ரை பண்ணப்பட்டார். திரு ஓபிஎஸ் அவர்கள் ஹீரோவாக ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டார். ஏன்னா ஜல்லிக்கட்டு நாயகனே அப்படின்னு திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு பட்டம் கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த காலகட்டத்தில் திரு விஜய் அவர்களோட நிலைப்பாடு என்ன, அதுக்கு சற்று முன் வந்த டிமானிட்டைசேஷன்ல விஜய் அவர்களோட நிலைப்பாடு என்ன, ரஜினிகாந்த் அவர்களோட நிலைப்பாடு என்ன, 2 பேரோட நிலைப்பாடுமே லஞ்சம் ஊழல் ஒழிகிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. நாங்க வந்து கருப்பு பணம் ஒழிகிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, நாங்க இதை பாராட்டுறோம். ஆனா 2 வார்த்தை சேர்ந்த மாதிரி விஜயும் ரஜினிகாந்தும் ஒன்னா சொல்றாங்க, ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் ஒன்னா பண்ணிருக்கலாம் அப்படின்னு. அந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் கவனிச்சது திரு ரஜினிகாந்த் அவர்களோட வாய்ஸ். ஆனா நம்ம யாருமே கவனிக்காம இருந்தது திரு விஜய் அவர்களோட வாய்ஸ். அந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்களை அரசியல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எடுக்கப்பட்ட 2 படங்கள் வந்து எடுக்கப்பட்டுச்சு இல்லையா. அப்ப விஜய் அவர்களோட 2 திரைப்படத்தை நம்ம விட்டுறோம்னு நினைக்கிறேன். எந்த திரைப்படத்தை சொல்றேன் அப்படின்னா, சர்க்கார் அண்ட் மெர்சல். சர்க்காரும் மெர்சலும் தீவிரமாக அரசியல் பேசப்பட்ட படம். அந்த தீவிரமான பேசப்பட்ட அரசியலுக்கு அன்னைக்கு அவருக்கு ஏற்பட்ட 2 பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்தது யாரு? அன்னைக்கு குரல் கொடுத்தது இணையதளங்கள்ல இயங்கிட்டு இருக்கிற உடன்பிறப்புகளை தவிர அன்னைக்கு விஜய்கிட்ட இவ்வளோ பெரிய மாஃபியா இருந்துச்சா? அதாவது இன்னைக்கு ரூட் மாஃபியான்னு சொல்றோம் இல்லையா, அது இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயும் இவ்வளோ பெரிய ஒரு பிஆர் நெட்வொர்க் அன்னைக்கு இருந்துச்சா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். ஏன் அது இருந்துச்சா யோசிச்சு பார்க்கணும்னு நான் ரொம்ப ரொம்ப தீர்க்கமா சொல்றேன் அப்படின்னா, அன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்திருந்தா இன்னைக்கு வந்து பொங்கி எழுகிற மாதிரி அன்னைக்கு அவர் ரசிகர்கள் பொங்கி எழணும் இல்ல. அன்னைக்கு ஏன் பொங்கி எழல? அன்னைக்கு ஏன் நம்ம உடன்பிறப்புகள் போய் ஏன் காப்பாத்திக்கிட்டு இருந்தோம்? அப்ப அன்னைக்கு அவர் அந்த ரூட் மாஃபியா இல்ல. அப்ப அவரை சோ கால்டு ரூட் மாஃபியா நம்ம இன்னைக்கு எல்லாரும் பேசுறோம்ல, அதை உருவாக்க அவருக்கு ஐடியா கொடுத்தது யாரு? அப்ப குறிப்பா மாஸ்டர் அப்படின்னு அடுத்து கொரோனா காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு படத்துல நடிக்கிறாரு. அந்த படத்துல அவருக்கு ஐடி ரைடு விடப்படுது. அந்த படத்துக்கு முன்னாடி வரைக்கும் விஜயோட
திரை பிம்பம் வேற, அந்த படத்துக்கு அப்புறம் விஜய் அவர்களோட திரை பிம்பம் வேற. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி விஜயோட ஃபேன் கிளப்ல இருக்கவங்களா இருக்கட்டும், இல்ல விஜயோட ரசிகர் மன்றங்கள்ல இருக்கவங்களா இருக்கட்டும், சமூக ஊடகங்கள்ல ரொம்ப ஈஸியா ஒரு சில அஜித் ஃபேன்ஸ்னாலே அம்பலப்படுத்தப்படுவாங்க. அவங்க சைட்ல இருந்து வர்ற பொய்கள் வந்து ரொம்ப ஈஸியா நிப்பாட்டப்படும். அதை குறிப்பா எஸ் ஏ சந்திரசேகரே ஒரு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து பொய்யை பரப்புற ஒரு டீம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதை வந்து அவர்கிட்ட விஜய் ஏமாத்துறாங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா உண்மை என்னன்னா, அது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லை. ஆனா மாஸ்டர் படத்துக்கு அப்புறமா, குறிப்பா அந்த ஐடி ரைடுக்கு அப்புறமா, அவங்களோட அந்த ரூட் பிஆர் நெட்வொர்க் அதுவும் ரொம்ப வேகமா இயங்குது. இப்ப நீங்க எல்லாரும் கேட்கலாம், ரூட் மாஃபியான்னு பேசுறோம்ல, வாட் இஸ் தட் ரூட் மாஃபியா? அது ஒண்ணுமே இல்லைங்க. ரூட் அப்படிங்கிறது ஒரு பிஆர் நெட்வொர்க் கம்பெனி. அந்த கம்பெனி பப்ளிக் ரிலேஷன்ஸா பார்க்கும், அவ்வளவுதான். விஜய்க்கு அது ரொம்ப தீவிரமா இயங்குது. நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, இதுல ஏதாவது இல்லீகல் இருக்கா அப்படின்னு. கிடையாது. அதுல எதுவுமே இல்லீகல் கிடையாது. அந்த பிஆர் நெட்வொர்க் கீழே நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க. அந்த நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் டைரக்டாவும் செயல்படுவாங்க, இன்டைரக்டாவும் செயல்படுவாங்க. ரூட் மாஃபியா நம்ம இத்தனை நாள் பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அதுல ஏதாவது ஒன்று இல்லீகலா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும். கிடையாது. எதுவுமே இல்லீகல் கிடையாது. எல்லாமே அவங்க லீகலாவே பண்றாங்க. இப்ப நம்ம திரும்ப எங்க போகணும் அப்படின்னா, ரூட் மாஃபியா ஆரம்பிச்ச இடமான 2020 ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட உடல்நலத்தை காரணம் காமிச்சு கொரோனா காலகட்டத்தில் என்னால் அரசியலுக்கு வர முடியாதுன்னு அரசியலை விட்டு வெளியேறாரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட தலித் பிம்பமும் பெரியாரிய பிம்பமும், அதாவது காலா கபாலி மூலமா கொடுக்கப்பட்ட தலித்திய பிம்பமும் பெரியாரிய பிம்பமும் அது யூஸ்லெஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். வேற எந்த கட்சிகளையுமே மூன்றாவது அணியா பெரிய கட்சிகள் இல்ல. அப்ப 2021 அதிமுகவும் திமுகவும் நேரடியா சண்டை போடுது. திமுக மிகப்பெரிய வெற்றியை தழுவுது. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமா நோட் பண்ணணும், திமுக வந்து லெஃப்ட் சைடு இருக்க எல்லா ஓட்ஸையும், அதாவது அனைத்து லெஃப்ட் ஐடியாலஜி, அம்பேத்கரியம் பேசுறவங்க, பெரியாரியம் பேசுறவங்க, மார்க்சியம் பேசுறவங்க எல்லாரோட ஓட்டுகளையும், அது மட்டும் இல்லாம 10 வருஷ ஆன்டி இன்குபன்சியையும் சேர்த்து பெறுது. ஆன்டி இன்குபன்சியை மட்டும் வாங்கல, லெஃப்ட் சைடு இருக்க ஓட்டுகளை சிதற விடாம, அடுத்தவங்களுக்கு போக விடாம, தனக்குள்ள கன்சாலிடேட் பண்ணி ஒத்த கூட்டணியா சந்திச்சு அந்த கூட்டணியில வெற்றி பெறுது. இனிமேல் அது அப்படி நடக்குமான்னு கேட்டா, ஏன் அப்படின்னா, நான் ரொம்ப குறிப்பா சொல்ல வேண்டியது, 2021 அப்புறம் திமுக மீது வைக்கப்பட்ட அனைத்து விமர்சனங்களுமே வலதுசாரிகள் மீது வச்ச விமர்சனங்கள் பெரிதாக எடுபடாம போயிருச்சு. ரொம்ப பொதுவா எடுபட்டது யாரோட விமர்சனம்னா, அதாவது அம்பேத்கரி சிந்தனையாளர்கள், பெரியாரிய சிந்தனையாளர்கள், மார்க்சிய சிந்தனையாளர்கள், 3 சிந்தனையாளர்களும் வச்ச விமர்சனங்கள் மட்டும்தான் பேசப்பட்டுச்சு, பேசு பொருளாவே ஆச்சு. அப்ப அந்த 3 சிந்தனையை பின்பற்ற இளைஞர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் அந்த விமர்சனங்களை வச்சவங்க. அப்ப அந்த விமர்சனங்களை அவங்களுக்கு இந்த நேரத்துல வைக்கணும்னு சொல்லி கொடுத்தது யாரு? இந்த இடத்துல தான் வர்றாரு மிஸ்டர் ஜோஸ் டெய்சன். ஜோஸ் டெய்சன் யாரு அப்படின்னா, ஜோஸ் டெய்சன் யாருன்னா, தன்னை ஒரு ஏபொலிட்டிக்கலா காமிச்சுக்கிட்டு எல்லா இயக்கங்களோடையுமே ஒரு நட்பு பாராட்டுறவர் தான். அப்ப அவர் எல்லா இயக்கங்களோடையும் க்ளோஸா இருக்கிறது என்ன ஒரு சந்தேகத்தை தருது அப்படின்னா, 2021 முதல் 26 வரைக்கும் கொடுக்கப்பட்ட அனைத்து பிம்பங்கள் இருக்கு இல்லையா, அதாவது திமுக ஆட்சியின் மீது இடதுசாரிகள் வச்ச அனைத்து கேள்விகள் இருக்கு இல்லையா, அந்த கேள்விகளும் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வெகுண்டெழுந்து வந்த மாதிரி தெரியல. எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்டா நடந்த மாதிரி இருக்கு. அது ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு கேட்டா, கண்டிப்பா அது முக்கியமான பிரச்சனை. அந்த பிரச்சனை ஹைலைட் பண்ணப்பட்ட அளவுக்கு திமுக அரசு எடுத்த தன்னோட நிலைப்பாடுகள் வெளியில சொல்லப்படல. அப்ப இந்த இயக்கங்கள் இருக்குல்ல, இடதுசாரி இயக்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடதுசாரி இயக்கங்கள் வச்ச அனைத்து விமர்சனமும் தான் வெளியே காட்டப்பட்டுச்சு. அப்ப நம்ம என்ன யோசிக்கணும்னா, இந்த இடதுசாரி இயக்கங்கள் எல்லாம் 2016 இருந்து 2021 வரைக்கும் யாரை விமர்சிச்சுட்டு இருந்தாங்க, அவங்க என்ன பிம்பத்தோட விமர்சிச்சாங்க? நீங்க நல்லா ஒத்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு தெரியும், அந்த இடதுசாரி இயக்கங்கள் எல்லாமே திமுகவோட ஒரு தொடுதல் இல்லாமே விமர்சிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருமே நாங்கள் அதிமுக எதிர்க்கிறோம், அதே மாதிரி திமுக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும், இங்கே இருக்கிற இடதுசாரி அரசியலை பேச இருக்கிற ஒரு மாபெரும் இயக்கம் வந்து திமுக தான். அது வந்து ஒரு இன்க்ளூசிவான இயக்கம். அது அம்பேத்கரியத்தையும் தனக்குள்ளே ஏற்றுக்கும், பெரியாரியத்தையும் தனக்குள்ளே ஏற்றுக்கும், அது மட்டும் இல்லாமல் மார்க்சியத்தையும் தனக்குள்ளே ஏற்றுக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் திமுக. ஆனால் அந்த இயக்கத்தை, ஒரு இன்க்ளூசிவான இயக்கத்தை புறந்தள்ள வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, இது ஆர்கனைஸ்டா நடக்காம அன்ஆர்கனைஸ்டா நடந்த மாதிரி தெரியல. அதனால தான் நாங்கள் இந்த சந்தேகத்தை வைக்கிறோம்.
இதுல பின்னாடி யாரோ ஒருத்தரோட கை இருக்கு அப்படின்னு. அந்த கை இருக்கிறது ஜோஸ் டைசனா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நாங்க சந்தேகிக்கிறோம். ஏன்னா அவர் எல்லா இடதுசாரி இயக்கங்களோடய நெருக்கமா இருந்திருக்கிறாரு, அவர் மார்டின் ஃபேமிலி இருந்திருக்கிறாரு. அப்ப இவரோட இம்பாக்ட் இல்லாம இது நடந்திருக்காது நாங்க சந்தேகிக்கிறோம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது, ஆபரேஷன் திராவிடானா என்ன? திமுகவையும் அதிமுகவையும் இது டார்கெட் செய்யறது எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஆபரேஷன் திராவிடா அப்படின்னா அது திராவிடத்தை பிடிக்கிற ஆபரேஷன் கிடையாது. திராவிட அரசியலை நீர்த்து போக செய்யக்கூடிய ஆபரேஷன். அதாவது திராவிட அரசியல்லாம் என்ன? இங்கே இருக்கிற ஓபிசி சமூகங்களுக்காக, ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்காக, மலைவாழ் சமூகங்களுக்காக பேசுற அரசியல் தான் திராவிட அரசியல். அந்த அரசியலை செஞ்சிட்டு இருக்கிறது ரெண்டு கட்சிகள். என்னதான் திமுகவோட ப்ராக்சி அதிமுக இருந்தாலும் திமுக தான் அதிமுகவை இத்தனை நாள் இந்த அரசியலை பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் வச்சுக்கிட்டே இருந்த ஒரு கட்சி. அப்ப அவங்க பிளான் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு கட்சிகளையும் ரீப்ளேஸ் பண்ணணும். எது மூலமா? ஒரு ப்ராக்சி மூலமா ரீப்ளேஸ் பண்ணணும். எப்படி ப்ராக்சி மூலமா ரீப்ளேஸ் பண்றது? எல்லா இடதுசாரிகள் கட்சி, அதாவது திமுக இருக்கும் வரை தன்னோட இடதுசாரி அரசியலை மிக பெரிதா கொண்டு போக முடியாத இடதுசாரிகள் கட்சி எல்லாருக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுக்கறது மூலமா, இன்னொரு இடதுசாரி ஆப்ஷன் கொடுக்கறது மூலமா. அந்த ஆப்ஷன் தான் விஜய் அவர்கள். விஜய் அவர்கள் தாவேகாவை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நல்லா பார்த்தீங்கன்னா அவர் திமுகவோட கூட்டணி கட்சிகள் யாரையுமே திமுகவோட கூட்டணி கட்சிகளை அவர் திட்டவே இல்லை. ஏன்னா அவருக்கு ரொம்ப நாளா தெரிஞ்சிருக்கு, ஒரு தொங்கு பாராளுமன்றம் அமையும். அந்த தொங்கு பாராளுமன்றம் அமைஞ்ச உடனே 2029, அதாவது இன்னைக்கு தாவேகா இருக்கிற இடத்துல திமுக இருக்கிற இடத்துல தாவேகாவும் இருக்குன்னு அவர் நம்பிட்டு இருந்தாரு. ஆனா 2029 ரெண்டு எலெக்ஷனையும் ஒன்னா வச்சு 2029 நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு அவர் நினைச்சாரு. ஆனா அவரே எதிர்பார்க்காத ஷாக் என்ன அப்படின்னா, அவர் ஜெயிச்சது. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க பண்ண மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ஒர்க்கை ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக ஒரு கட்சியாக பண்ண வேண்டிய லாபிங், அதாவது போய் கொடுக்க வேண்டிய பர்சனலாக ஒரு சில இயக்கங்களை, ஒரு சில அமைப்புகளை பார்த்து அவங்களோட ஓட்டுகளை சேகரிக்கிற வேலையை இந்த தடவை ஒழுங்காக பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் திமுக தன்னோட எலெக்ஷனை எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒழுங்காக பார்த்துருக்கோ அந்த எல்லா இடங்கள்லையுமே ஜெயிச்சிருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இணையதளங்களில் நிறைய பேர் ஃபார்ம் 20D, ஃபார்ம் 40 இதெல்லாம் எடுத்து எப்படி தோத்தாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டா போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எப்படி திமுக தன்னோட ஹோல்ட விட்டுருக்கு அப்படின்னு. திமுக பண்ண தவறாலையும் தாவேகா பண்ண ஓவர் ஒர்க், அதாவது அவங்க எதிர்பாராத அளவு ஒர்க் பண்ணதுனாலையும் தான் இந்த எலெக்ஷன்ல திமுக தோத்துருக்கு. இதோட சேர்த்து திமுக மேல இருக்க ஆன்டி இன்குபன்சியும், தாவேகா மேல கொடுக்கப்பட்ட ஒரு இடதுசாரி பார்வை, அதுவும் சேர்ந்து தாவேகாக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவ்வளோ அனைத்து விஷயங்கள்லையுமே ரூட் மாஃபியாவோட வேலை என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை, பர்செப்ஷன் கிரியேஷன். அது மட்டும் இல்லை, பர்செப்ஷன் மெயின்டெனன்ஸ். சமூக ஊடகங்களில் இருக்கிற பர்செப்ஷனை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு நியூஸை ஹைலைட்டில் லைம்லைட்டில் கொண்டு போய் வைக்கிறது, மக்கள் எப்படி இந்த நியூஸை பார்க்க வைக்கிறது அப்படின்ற வேலையை மட்டும்தான் ரூட் பண்ணுதே தவிர, ரூட் எந்த இடத்துலையும் போய் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, விஜய் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறது இல்லை. அது தன்னோட பர்செப்ஷனை, விஜய் அவர்களோட பர்செப்ஷனை மெயின்டைன் பண்ண ரூட் ஹெல்ப் பண்ணுது. வேற எந்த ஒரு வேலையுமே ரூட் ஹெல்ப் பண்ணலை. அப்போ அவருக்கு ஓட்டு போட வச்ச விஷயத்தை யாரு ஹெல்ப் பண்ணான்னா, ஒரு பெரியாரிய சாயத்தை ஜோஸ் டைசன் மூலமா இடதுசாரி மென்டாலிட்டி இருக்கிற இளைஞர்களை ஃபுல்லா திமுக எதிராக திருப்பினது மூலமா ஜோஸ் டைசனும், ஒரு அம்பேத்கரிய, அதாவது இதுக்கு முன்னாடி விசிகால பொறுப்பாளராக இருந்து அம்பேத்கரிய இயக்கங்களோட ரொம்ப வட்டமா வச்சிருந்த ஆதவர்ஜுன் அவர்களால கொடுக்கப்பட்ட ஒரு அம்பேத்கரிய சாயமும் மைக்ரோ மேனேஜ்மெண்ட். இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணது மூலமா தான் இந்த தடவை திமுகவை தோக்கடிச்சிருக்காங்க. சமூக ஊடகங்கள் அதுல ஒரு சின்ன பங்காற்றி இருந்தாலும் அந்த பங்கு பர்செப்ஷன் கிரியேஷனுக்கு மட்டுமே ஒர்க் ஆயிருக்கே தவிர அது கிரவுண்ட் லெவல்ல பெரிய இம்பாக்டை கொடுக்கல. இது மட்டும் இல்ல, நம்ம இன்னொரு விஷயத்தையும் முக்கியமா பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்ப என்னோட இந்த சேனல் இருக்கு இல்லையா, இந்த சேனல்ல போய் பின்னாடி பாத்தீங்கன்னா நான் விஜய் அவர்களோட அரசியல் வருகையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாகை பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் விருமாண்டி படத்து மூலமாக நான் தலித்திய பிரச்சனைகளும் தலித்திய பிரச்சனையும், அதாவது திராவிட அரசியல ஒன்றா தான் இங்கே இருக்குது அப்படின்ற ஒரு பெர்செப்ஷனில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த 3 வீடியோ நான் எதுக்கு போட்டேன் அப்படின்னா, நாங்கள் 2023 எங்கள் டீம் பசங்க எல்லாரும் கணிச்சது என்னன்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகளை, அதாவது வலதுசாரி பிரச்சனைகளை கொண்டு திமுக கொடுத்து திமுக ஆட்சியை போக வைக்க முடியாது. அப்போ அவங்க கொடுக்க போகிறது மக்கள் பிரச்சனையை ஊதி கொடுக்க போறாங்க. அப்ப அந்த மக்கள் பிரச்சனை என்ன?
டாஸ்மாக், பெண்களுக்கு வந்து இங்க பாதுகாப்பு இல்லை, அது மட்டும் இல்லாம தலித்திய பிரச்சனைகள் அப்படின்னு. டாஸ்மாக் பிரச்சனையை தாவேகா நேரடியாவே பேசிச்சு. இந்த தலித்திய பிரச்சனைகளை யாரு பேசினான்னு நம்ம கவனிக்கணும். அது மட்டும் இல்ல, டாஸ்மாக் பிரச்சனையை ஒரு பெரிய பிரச்சனையா யாரு பேசுனாங்க அப்படின்னு நம்ம நோட் பண்ணணும். ஸோ இப்ப நான் சொல்ல வர்றது எல்லாமே ஒண்ணுதான். திமுகவோட வெற்றி 2026ல நிராகரிக்கப்பட்டது ஆன்லைனால இல்ல, ஆஃப்லைனால. ரொம்ப சிம்பிள். டிராவிடியன் ஐடியாலஜி பேன் இந்தியாவா அக்செப்ட் பண்ணக்கூடிய ஐடியாலஜி. அந்த பேன் இந்தியாவா யாரும் ட்ரை பண்ணிடக்கூடாதுன்னா அவங்க அதை பண்றாங்க அப்படின்னு எல்லாருமே சந்தேகிக்கிறோம். நாங்கள் மிஸ் பண்ண ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் மிஸ் பண்ண பாயிண்ட், எங்களுக்கு தெரிய வந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம். 2026 தேர்தல் முடிவுகள் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சு அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படின்னு. நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம சண்டை போடுறது ரூட் மாஃபியாட்ட கிடையாது, நம்ம சண்டை போடுறது கூட இருந்த துரோகிகள்கிட்ட கிடையாது, நம்ம சண்டை போடுறது ஆர்எஸ்எஸ் அப்கிரேடட் 2.0. அது கூட சண்டை போடணும்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகணும். ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கோம் இல்லையா, ஐடி விங்க்கு எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கோம். அந்த ஆர்கனைசேஷன் நம்ம எதை பார்த்து பண்ணோம் அப்படின்னா, ஐபேக்கை பார்த்து பண்ணோம். ஐபேக் நம்மள்கிட்ட கொடுத்துட்டு போனது ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடையாது. ஐபேக் நம்மள்கிட்ட வித்துட்டு போனது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரே நம்ம திரும்ப 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 எழுதி நம்ம ஒரு லூப்ல மாட்டிக்கிட்டோம். உண்மை என்னன்னா, அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்று இருக்கு. அந்த ப்ளூ பிரிண்ட் விஜய்க்கு கிடைச்சிருக்கு 2026ல. அது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, ஐபேக்ல வேலை செஞ்ச, அதாவது ஐபேக் நிறுவனத்தில் வேலை செஞ்ச 5 நபர்கள், குறிப்பா ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுன், அது மட்டும் இல்லாம இன்னும் 2 பெண்கள், அவங்க பேரை நான் சொல்ல விரும்பல, அது மட்டும் இல்லாம சிடி நிர்மல்குமார். சிடி நிர்மல்குமார் வந்து ஐபேக்ல எப்போ இருக்காரு அப்படின்னா, மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்ல 2014, அப்பையில இருந்தே இருக்காரு. இத்தனை பேரை வச்சு விஜய் ஒரு அரசியல் கட்சியை நடத்தி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. அப்ப நம்ம யாரோட மோதுறோம் அப்படின்னா, நம்ம மோதுறது வெறும் ரூட் மாஃபியா, ஒரு இன்டர்நெட்ல சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிற பசங்க கூட கிடையாது. நம்ம மோதுறது விஐஎஃப் கூட, விஐஎஃப் போட்டு கொடுத்த அந்த ப்ளூ பிரிண்ட் கூட. நம்ம அவங்கள மோதி ஜெயிக்கணும்னா நமக்கு தேவை இன்னொரு விஐஎஃப் கிடையாது, விஐஎஃப் விட பவர்ஃபுல்லான ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். அந்த பிளான்லாம் இல்லாம பேசுறதுக்கு நம்மளும் மதன் கௌரி இல்லை. ஓ, மதன் கௌரியை விட்டுட்டேன், அது 2வது பார்ட்ல பார்க்கலாம். ஒரு சினிமா பாடல் இருக்குமே, காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன் அப்படின்னு. அதைத்தான் நான் இப்போ சொல்ல வர்றேன். இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரிஞ்சா சொல்லுங்க, உயிரோட இருந்தா கண்டிப்பா வர்றேன். நம்பர் 1. நம்பர் 2, நம்ம சண்டை போடணும்னா நம்ம ரொம்ப ஹானஸ்டா இருக்கணும். நம்மள்ட்ட உண்மையை சொல்லணும்னா, நம்ம சைடு இருக்கிற ஐடி செக்டார்ஸோ ஐடி விங்கோ ரொம்ப வீக்கா இருக்கு. இதை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. நமக்கு தேவை ஒரு கம்ப்ளீட் திங்க் டேங்க் ஸ்ட்ரக்சர். இது புரிஞ்சிச்சு அப்படின்னா இதை மேற்கொண்டு சண்டை போட முடியும். இல்லை அப்படின்னா இந்த பேட்டில் நம்ம தோத்துருவோம். சப்போஸ் இந்த வீடியோ நீங்க பாக்குறப்ப நான் உயிரோட இல்ல நான் வெளியில இல்லை, என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட ஃபேஸ்புக்ல நிறைய நண்பர்கள் இருப்பீங்க. என்னோட ஃபேஸ்புக் போஸ்ட்ஸை நிறைய பேர் வந்து டேக் பண்ணி போட்டிருப்பாங்க, என்ன டேக் பண்ணி போட்டிருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த தகவலை, என்கிட்ட இருக்கிற கம்ப்ளீட் தகவலை பிரிச்சு 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 கொடுத்துருக்கேன். அந்த தகவலை எல்லாம் ஒருங்கிணைச்சு இந்த சண்டையை தொடருங்க. நான் இருந்தாலும் நான் இல்லாட்டியும் இந்த சண்டையை தொடருங்க. வாழ்க திராவிடம். அண்ணா சொன்ன மாதிரி தான், நம்ம 1.5 கோடி பேர் இருக்கோம். அவங்க அகோர பசிக்கு ஒரு 10,000 கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவார்ல, அதே மாதிரி அவங்க அகோர பசிக்கு அந்த 10,000ல் முதலா நான் கூட இருந்துட்டு போறேன். மீதமுள்ளவர்கள் திராவிடத்தை மீட்டெடுத்து இத்திருவிடத்தில் வாழ. வாழ்க திராவிடம், பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்க, கலைஞர் வாழ்க, எம்கேஎஸ். நன்றி.